வணக்கம். புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை உணர்ச்சியின் அடிமைகள். கல்யாணமாகி இன்னும் 3 நாட்கள் கூட ஆகவில்லை. ஏன், வெளியில் கட்டிய தோரணங்களே நன்றாக உலரவில்லையே. அந்த வீட்டு மெத்தையில் ஓர் அறை, அதில் புத்தகத்தில் ஈடுபட்ட ஒரு வாலிபன். அந்த கல்யாண மாப்பிள்ளைதான். ஏடுகள் புரட்டி கொண்டிருந்தன, கண்கள் களவு கண்டு கொண்டிருந்தன. மனம் சிருஷ்டி தொழிலை கை கொண்டால் பிறகு எவ்விதம் இருக்கும்? மேடைப்படிகளிலே சிலிங் சிலிங் என்ற பாதரசம். வாலிபன் முகத்தில் ஆவலின் பரபரப்பு அலை போல் எழுந்தது. காப்பிதான் வருகிறது. ஆசை காப்பியின் மேலா? அல்ல, ஒரு பெண் நாணமே உருவெடுத்த மாதிரி ஒரு வெள்ளி தம்ளரில் காப்பியை கொண்டு வந்து வைத்துவிட்டு ஒதுங்கி வெளியே போக எத்தனித்தாள். அழகு எல்லாம் சாதாரணம்தான். ஐயோ, அந்த கண்கள்! கண்ணா, எனக்கு ஒரு முத்தம். கண்களில் ஒரு மிரட்சி. என்ன கண்ணா? சற்று தயக்கம், ஏதோ ஒரு மாதிரி. உதட்டுடன் உதடு பொருந்திய சப்தம் வந்தது. இது முத்தமா? உயிரில்லை, இன்பமேற்றும் மின்சாரமில்லை. சுந்தரத்திற்கு அவன்தான் ஒரு பெரு மூச்சு வந்தது. இவள் தனது கனவின் பெண் அல்ல, தகப்பனார் பார்த்து வைத்த பெண். எப்படியோ தன் வாழ்க்கையில் வந்து பின்னிக்கொண்டாள். இவனுடைய ஆவேசம் பொருந்திய முத்தம் ஐயோ என்ற எதிரொலியைத்தான் எழுப்பியது. கண்ணா, எனக்கு ஒரு முத்தம். 5 நிமிஷம் தயக்கம். கரங்கள் மெதுவாக கழுத்தில் சுருண்டன. கேசம் கண்களை மறைத்தது. அதரங்கள் முகத்தில் சற்று உலாவி அதரத்தின் மேல் பறந்து விலகின. சுந்தரத்தின் முன்னிருந்த இந்த இன்பமற்ற உடல் திரை விலக்கியது. சுந்தரத்தின் கண்களில் ஏமாற்றத்தின் கோபம். போ, உனக்கு என்மேல் பிரியமே கிடையாது, போ போ. கமலாவின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர். போங்கள், பக்கத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்க கூடாதா நீங்கள்? கண்கள் சுந்தரத்தின் பக்கத்தில் இருந்த வெற்றிலை செல்லத்தில் நீட்டிக்கொண்டிருந்த புகையிலை துண்டை கவனிப்பது போல் இருந்தன. முற்றானே தன்னை அறியாமலே உதட்டை துடைத்தன. சுந்தரத்தின் கண்களில் ஒரு ஒளி, குதூகலம். எழுந்தான். கமலாவை ஆலிங்கனமா? இவனுள் ஐக்கியமாகிவிட்டாள். முத்தங்கள் நெற்றியில், கண்களில், அதரங்களில். எவ்வளவு ஆவேசம், என்ன உயிர்! கமலாவிற்கு கவலை அறியாத ஒரு புது உணர்ச்சி. அவள் அதரங்கள் அவளை அறியாமல் பதில் பேசின. 1.5 வருஷங்கள். தொட்டிலில் ஒரு குழந்தை. கண்ணா, கண்ணா, இதோ இங்கே பார், ஓடிவா. என்ன என்று கூறிக்கொண்டே சிரித்த கண்களுடன் வரந்தாவிற்கு ஓடி வந்தாள். இதோ இங்கே வா, அதோ பார், அந்த கிளையில் அந்த அணிலை எப்படி வாயில் குட்டியை கவ்விக்கொண்டு இலை மறைத்திருக்கிறது. என் பக்கம் இன்னும் கிட்டவா, அதோ பார், அந்த கிளையில் என்று அவளை தன் பக்கம் அணைத்த வண்ணம் தன் கைகளை காட்டினான். ஆமாம் ஆமாம், ஐயோடி, எனக்கு வேண்டும், பிடித்து தர மாட்டீர்களா என்று அத்திசையை நோக்கிய வண்ணம் கைகளை உதறினாள். சுந்தரத்தின் கண்களில் ஒரு குறும்பு சிரிப்பு. பேசாமல் உள்ளே சென்றான். கமலா அதை கூட கவனிக்கவில்லை. இதோ வந்துவிட்டது, ஐயோடி, சீக்கிரம் வாருங்கோ என்று பதைபதைத்தாள் கமலா. சுந்தரம் ஒரு குழந்தையை, தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை, தங்கள் காதலின் லட்சியத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவளிடம் நீட்டிக்கொண்டு, இதோ பிடித்து தந்திருக்கிறேன், இதை விடவா என்று சிரித்தான். கமலாவின் கண்களில் ஓர் அற்புத ஒளி. சுந்தரத்தை அப்படியே தூக்கி விழுங்கி விடுவது போல் ஒரு முத்தத்துடன் அணைத்தாள். குழந்தை வீல் என்று குரலிட்டு தான் இருப்பதை தெரிவித்தது. உடனே குழந்தையை கையில் பிடுங்கி மார்பில் அணைத்து கொண்டு அவரை பார்த்த வண்ணம், எனக்கு 2 பாப்பா இருக்கே, என்னடி மீனு என்று குழந்தையுடன் அவன் மீது சாய்ந்தாள். மூவரும் ஒருவராயினர். 20 வருஷம். சாயந்தரம் வெளிவரந்தாவில் ஒரு பெண் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. மீனுவின் குழந்தை. இருவரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். நரைத்த தலை, தளர்ந்த உடல். கமலா பாட்டி சுந்தரம் தாத்தாவிற்கு
வெற்றிலை தட்டி கொண்டிருக்கிறாள். வெற்றிலை பொடியை வாயில் போட்டு கையை துடைத்துவிட்டு, கண்ணா ஒரு முத்தம் என்று குழந்தையை நோக்கி கைகளை நீட்டினார். மாத்தேம்போ என்று காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு சிரித்தது குழந்தை. தாத்தா கண்ணோ பாட்டி கண்ணோ என்று குழந்தையை நோக்கி கமலா கைகளை அசைத்தாள். மாத்தேம்போ. சிரிப்புதான். இருவரும் ஒத்து பேசியது போல் ஏகோபித்து குழந்தையை எடுத்தார்கள். சுந்தரம் தாத்தா மாத்தேம்போ என்று திருப்பிக் கொண்ட கழுத்தில் முத்தமிடுகிறார். கமலம் மார்பில் முத்தமிடுகிறாள். இருவரு கண்களிலும் அதே ஒளி. நன்றி. இணைந்திருங்கள் இப்படிக்கு எம்மொழியுடன். இப்படிக்கு செல்லம்மா பிரியதர்ஷினி.